வணக்கம். வள்ளுவரே, மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்கிறாங்களே, அது சாத்தியம்தானா? அப்பனே, என்ன அப்படி கேட்டுட்ட? இந்த பூத உடல் அழிந்தாலும் புகழ் உடம்போட எத்தனையோ செயற்கரிய செயல்கள் புரிந்த சாதனையாளர்கள் காலங்கடந்தும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? புகழ் பெற்றவர்கள் வாழ்வில் அவர்கள் அந்த புகழை பெறுவதற்காக படுகின்ற இன்னல்களும் அடைந்த கேடுகளும் ஏன் அவர்களது மரணமும் கூட போற்றி புகழப்படுகிறது அல்லவா? இது நற்குணங்கள் நிறைந்த அறிவுடையவர்களுக்கே சாத்தியப்படும். இதைத்தான் நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிதுன்னு புகழ் அதிகாரத்தில் 235வது குறளா எழுதி வச்சேன். அற்புதம் வள்ளுவரே. நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது. அறிவுடைய நற்குணவான்கள் புகழ் பெறுவதற்காக பட்ட துன்பங்களும் அடைந்த கேடுகளும் ஏன் அவர்கள் மரணமும் கூட போற்றப்படுங்கிறத புரிய வச்சு நாமும் அப்பேற்பட்ட புகழை அடைய கொஞ்சம் கஷ்டப்பட்டா தப்பு இல்லைன்னு உணர வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.